வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர்வா நடிச்சு நவம்பர் 22 இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் நிறங்கள் 3. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறங்கள் 3 இந்த படத்துல அதர்வா, சரத்குமார், ரகுமான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்த கார்த்திக் நரேன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை ஐங்கரன் கருணாகரன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அதர்வா தான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ அவர் ரெடி பண்ண வச்ச பவுண்ட் ஸ்கிரிப்ட் வந்து காணாமல் போயிடுது. அதை வந்து அவர் தேடிட்டு இருக்காரு. அதே போல ரகுமான் அவருடைய பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. அதையும் அவர் தேடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் அவர்கள் ஒரு அரசியல்வாதி கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க தேடந்தெல்லாம் கிடைச்சதா சரத்குமார் அவர்கள் அந்த அரசியல்வாதி கிட்ட என்ன பண்ணாரு போன்ற விஷயங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் வந்து சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு நைட்டில் ஒரு ஒரு நாளுக்குள்ள நடக்கிற மாதிரி இந்த கதையை வந்து கார்த்திக் நரேன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கார்த்திக் நரேன் அவர்கள் துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படத்தில் அறிமுகமானார். ஸோ அந்த படம் பெரிதும் வரவேற்கப்பட்டது. அதுக்கடுத்து மாறன், நரகாசுரன் சொல்லி சில படங்களை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ நம்ம அதர்வா தான். ஸோ அவருடைய கேரக்டர் வந்து அவர் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை வந்து அவரு சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி இருந்தது. அதே போல் அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரே தவிர அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். கஞ்சா அடிக்கிறாரு, இப்போ போகிற தம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாத்திரை போடுறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகணுன்றாரு. ஸோ அதை வந்து எப்படி இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுமா? அப்போ ஒரு டைரக்டர் ஆகணும்னா இப்படி இவர் பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணுமான்னா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தோணுச்சு. ரொம்ப மாத்திரைலாம் போட்டுட்டு அந்த இடைவெளிக்கு முன்னாடி அந்த சீன்லாம் தலைவலியே எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதே போல் இடைவெளிக்கு அப்புறமும் ஒரு ஃபைட் சீன் வரும். ஸோ அப்பயும் வந்து ஒரு தலைவலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய கேரக்டர் காட்டும்போது அவர் ஒரு மாதிரி போதையில் காட்டுற மாதிரியும் அதுக்கு அந்த படமே கலரே மாத்திடுறாரு டைரக்டர். அப்போலாம் கண்டிப்பாக தலைவலி வருது. மாத்திட்டு ஒரு மாதிரி மங்கலா கடவுள்லாம் வர வச்சிடுறாரு. ஸோ எப்போ பாரு மூச்சு வாங்கின்னு அந்த போதை தெளிஞ்சுதா இல்லையா அது என்னதான் ஒன்றும் புரியல. சில டைம் நல்லா பேசுறாரு, சில டைம் வந்து ஓவர் டோஸ் ஆயிடுறாரு. ஸோ அது மாதிரி இருந்தது அந்த கேரக்டர். ஸோ ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. அதே போல் இன்னொரு கேரக்டர் அதை விட ரொம்ப மோசமாக இருந்தது. அதையும் நான் வந்து பின்னாடி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம சரத்குமார் அவர்கள். ஸோ அவர் வந்து போலீஸாக வராரு. ஸோ இந்த வயசுலேயும் ஒரு 70 வயசு இருப்பார். ஸோ போலீஸ் கெட்டப்பு ரொம்ப நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 70% அவருக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தது, கச்சிதமாக இருந்தது. அதை வந்து மிக சிறப்பாக அவர் வந்து பண்ணியிருந்தார். ஆனால் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து மிக சிறப்பாக நடிச்சிருந்தார் சரத்குமார் அவர்கள். இதற்கு அடுத்ததாக ரகுமான் அவர்கள். ஸோ அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டதோ அதை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கேரக்டர்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காட்சி அமைப்பே தேவையில்ல அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. அந்த அளவுக்கு நார்மலைஸ்டு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த விஷயங்கள்லாம் சொல்லவே கூடாது. இதெல்லாம் வந்து புறக்கணிக்கப்படணும் அப்படின்றத என்னுடைய ஒரு கருத்தா நான் சொல்றேன். ஏன்னா கேட்கவே அருவருக்கத்தக்க ஒரு விஷயம், படிக்கவே அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். நியூஸ் பேப்பர்லயே அதை எல்லாருமே கடந்து போவாங்க. அதை கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த இவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இது வந்து எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தேவையற்ற ஒரு சீனு. இந்த விஷயங்கள்லாம் அதான் சொல்றேனே, இதெல்லாம் வந்து நார்மலாவே கேட்கவோ, படிக்கவோ இது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு நியூஸ வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அ அது வந்து சுத்தமா அதனாலேயே எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்றது உண்மையான உண்மையான ஒரு கருத்தா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு இது ஒரு தேவையில்லாத ஒரு காட்சி அமைப்பு. மத்தபடி இந்த படத்துல அம்மு அபிராமி அவங்களுடைய அவங்க வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஹீரோவா வராரு. இன்னொரு சின்ன ஹீரோவா. அவரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா ஒரு 3 ஸ்கூல் பசங்க வீட்ட விட்டுட்டு இந்த காலத்துலயும் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா அப்படின்னு தெரியல. ஒரு பகல் ஃபுல்லா, ஒரு நைட் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க பாரு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல காட்சி அமைப்புகளும் இதுல இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஒரு டைம் கண்டிப்பா பார்க்கலாம். இடைவெளிக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே நல்லா இருந்தது. இடைவெளிக்கு அப்புறமும் ஒரு சில இடங்கள்ல இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால ஒரு டைம் கண்டிப்பா பொறுமையா உட்காந்து இந்த படத்த பார்க்கலாம். மத்தபடி நான் சொன்ன மேட்டர்லாம் இதுல தேவையே இல்ல. ஸோ அதெல்லாம் வந்து டைரக்டர் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த படங்கள்ல இதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய ஒளிப்பதிவுலாம் ரொம்பவே அந்த பகல், நைட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதேபோல ஜேக்ஸ் பிஜாய் அவருடைய மியூசிக் வந்து ஒரு மாரி எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட்டா போட்டுருந்தாரு. ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்றது என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். ஸோ பார்த்து